இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தல தீபாவளின்னு ஆதிய சம்பந்தப்படுத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது? அம்மா, அது நீங்க நினைச்ச மாதிரி ப்ரோக்கு கல்யாணம் நடந்திருந்தா நேரம் ப்ரோக்கு தல தீபாவளி இல்லமா, அத பத்தி தான் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோமா. ஆமா ஆண்டி, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்த தீபாவளி கண்டிப்பா ஆதியோட தல தீபாவளியா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்தா ஆண்டி, ஸ்வீட் தான் காலையிலேயே கொடுத்துட்டீங்களே. உங்க அங்கிள் எனக்கு தெரியாம ஸ்வீட்டை மறைச்சு வச்சு சாப்பிட பார்த்தாரு. நான் கண்டுபிடிச்சு புடுங்கிட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க. ஏற்கனவே ஸ்வீட் இருக்கு ஆண்டி. என்ன ஐசு, அம்மா குடுக்குறாங்க வேண்டான்னு சொல்ற, நீங்க கொடுங்கம்மா. இந்த அரு ஸ்வீட் வாசனை கமகமான வருது. அருமா ரூம்ல இருந்து வருது. ஐஸ்வர்யாக்கா அவங்க ஹோட்டல்ல இருந்து அருண் மாமாக்காக ஸ்பெஷலா வர வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் காணோம். இங்க சாப்பிட்டு யாராவது பாத்துருவாங்க. நம்ம அங்க போய் சாப்பிடலாம். குடு. டைம் என்னாச்சு? 2 நிமிஷம் முடிச்சு போச்சு. எவ கட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ரிமோட்டை கொடு. இப்பவே அந்த ரிமோட் அமுக்கி அந்த சமையல் கறிக்கு சமாதி கட்டுறேன். கொண்டா. ஆண்டி, எனக்கு ஒரு ஆசை. என்ன? இந்த ரிமோட்டை நீ அமுக்கி பாம்பு வெடிக்க வைக்கணுமா? அவ்வளவுதானே? பண்ணு பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. அவுட் ஹவுஸ்ல பாம்பு அடிக்கிற அந்த கண் கொள்ளா காட்சிய பார்த்து ரசிக்கணும். அதனால கார்டன்ல போய் இந்த ரிமோட்டை ஆன் பண்ணலாம். என்ன மித்ராணி, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அந்த சமையல் கறி அப்படியே விடிச்சு கறி கட்டியா போறத என் கண்ணால பார்த்து ரசிக்கணும்னு அப்படியே பார்க்கலாம். வா 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 வா. கம் ஆன். இல்ல இல்ல இல்ல, இங்க வேணாம். இது வேற. கொண்டு வந்து வச்ச. அப்படி என்ன ஸ்பெஷல் ஸ்வீட் உள்ள இருக்குன்னு தெரியலையே. முதல்ல அத்தை வரதுக்குள்ள ஓபன் பண்ணி காலி பண்ணிடுவோம். ஏய் தின்னி முட்டை. அத்தை. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்வீட் பலகாரம்லாம் தீந்து போச்சுன்னு கவலையில இருக்கியா? இல்ல அத்தை, இன்னும் இருக்கு. டயர்டா இருந்துச்சா, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். கேட்டியா மித்ரா? நல்லா தின்னு தின்னு டயர்டாகி திரும்பவும் திங்கிறதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காளாம். இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் அவுட் ஹவுஸ்ல பாம் வெடிக்கலையா ஆண்டி? இன்னுமா பார்வதி ஸ்வீட் பாக்ஸ ஓபன் பண்ணாம இருப்பா? அதான் மித்ரா, எனக்கும் சந்தேகமா இருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ள பாமா? ஆமா உமா, பார்வதியை கொலை பண்றதுக்காக நந்தினி ஸ்வீட் பாக்ஸ்ல பாம் ரெடி பண்ணி கொடுத்திருக்கா. அந்த ஸ்வீட் பாக்ஸ
நாங்க வீட்ல இருக்க ஸ்வீட் பாக்ஸ்ல கலந்துட்டோம். வீட்ல வேலை பாக்குறவங்களுக்கு அகிலா ஸ்வீட் கொடுக்கும்போது அந்த பாம் இருக்க ஸ்வீட் பாக்ஸ பார்வதி கைக்கு போற மாதிரி நாங்க மாத்திட்டோம். அதை எப்படி அத கொடுத்தீங்க? அது ரொம்ப ஈஸிடி. அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக அதுல பேனு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தேன். அந்த அடையாளத்தை வச்சு அவ கையில கொடுத்துட்டேன். ஆண்டி, இப்ப பாம்ப வெடிக்க வைக்கலாமா? இல்ல இல்ல இரு இரு, அவசரப்படாத. இப்போ டைம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா யமகண்டம் வந்துரும். நல்ல கொழுத்த யமகண்டத்துல ரிமோட்டை அமுக்குனாதான் ஒரு உயிருக்கு 3 உயிரா போய் தொலையும். அப்ப செய்யலாம். சரிங்க ஆண்டி. பாமுன்னு சொன்னதுக்கே தின்னி முட்டைக்கு ஓட்டத்தை பாத்தியா? பாயந்தா கோழி. இந்த தீபாவளி நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத தீபாவளி அமைஞ்சிருச்சுல்ல மாமா? ஆமா, என் மாமனார் வந்து என்ன தலை தீபாவளிக்கு கூப்பிடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம கல்யாண விஷயம் தெரிஞ்சப்போ அப்பா என் மேல கோவமா இருந்தாரு. இப்போ அவருக்கு என் மேல இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா கூட நம்ம விஷயம் தெரிஞ்சதும் உன் அப்பா மாதிரி தான் கோவப்படுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் உன் அப்பா மாதிரியே அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படி நடந்தா சந்தோஷம்தான் மாமா. என்ன நடந்தா கண்டிப்பா அப்படிதான் நடக்க போகுது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்ப நான் சொன்னதானே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அம்மா விஷயத்துல நடக்கும். நம்பிக்கையோட இரு. அடுத்த வருஷம் தீபாவளிய நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மாவோட கொண்டாடுவோம். அது நம்ம வாழ்க்கையிலேயே இன்னும் மறக்க முடியாத தீபாவளியா இருக்கும். சரிங்க மாமா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? அது இல்ல, வேண்டாம் மாமா. இங்க பாரு, நீ உன் மனசுல என்ன நினைச்சியோ அதை நீ தயங்காம கேளு. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அது ஒன்றும் இல்ல. ஐஸ்வர்யா அம்மா வீட்ல இருந்து தலை தீபாவளிக்கு நிறைய சீர் வந்த மாதிரி ஆ, எங்க அப்பாவாலெல்லாம் எந்த காலத்துலயும் செய்ய முடியாது. ஆனா அதுக்காக எங்க அப்பா எதுவுமே செய்யாம விட மாட்டாரு. பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி சீர் செய்வாரு. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என் மாமனார் பூ வைக்கல, பொண்ணையே வச்சிருக்காரு. அது ஒரு தங்க சிலையே எனக்கு சீரா கொடுத்துருக்காரு.